ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, 2026ஆம் ஆண்டினுடைய 2வது ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் பிறக்க இருக்குது. அதாவது பிப்ரவரி மாதத்தினுடைய பிறப்பே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய உகந்த நாளான தைப்பூசத்தோடு பிறக்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் முருகனுடைய அருள் எல்லா ராசிக்காரர்களுக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் எல்லாருமே நல்ல மனசார முருகனை வேண்டிக்கோங்க. இந்த பதிவை பார்த்துட்ருக்கும் பொழுது ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிப்ரவரி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ வாங்க, என்னென்ன மாதிரியான கிரக நிலைகள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான பலன்களை மேசராசினியர்களாக நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு ஆங்கில மாதம் பிறக்கும் பொழுதுமே கிரகநிலைகளுடைய நிலைப்பாடுகளை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும். ஸோ 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம்தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளிலுமே அதனுடைய தாக்கத்தை கொடுக்கும். ஒரு சில ராசிக்கு பார்த்திங்கன்னா சுப பலன்களை கொடுக்கும், அதே ஒரு சில ராசிகளுக்கு அசுப பலன்களை கொடுக்கும். ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகிறாரு. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி செய்கிறாரு. சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்லேயே இந்த மாதத்தை நிறைவும் செய்கிறாரு. ஸோ இதன் மூலமாக மேசராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பானது கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போதும் போல் கேது பகவான் சிம்ம ராசியிலே தான் இருக்கிறாரு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியில் அமர்ந்திருக்காங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சமும் அடைய போகிறாரு. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு அப்புறமா கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்க போகிறாங்க. மீனத்தில் எப்போதும் போல் சனி பகவான் இருக்கிறாரு. இந்த வகையில் இந்த பிப்ரவரி பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களே உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேசராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு செவ்வாய் தான் உச்சமாக இருக்கக்கூடிய கிரகமும் கூட, அதாவது ராசி அதிபதி. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதமே அந்த ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று தான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி அதிபதியான கிரகம் உச்சம் பெற்று இந்த மாதம் முழுக்க செயல்படும் பொழுது உங்களுக்கும் மேன்மைகள் தான் இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் உங்களை முன்னேற்றம் அடைய செய்யும். அந்த மாதிரி தான் வரும். முயற்சிகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். சூரியன் 10வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இதுதான் ஒரு சூப்பரான டைமிங். வேலையெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கும் ஒரு வேலை கிடைக்குங்க. இந்த நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ நமக்கு நேரம் காலம் கூடி வரும் பொழுது எந்த ஒரு விஷயமெல்லாம் தடைப்பட்டு போணுச்சோ, எதெல்லாம் கிடைக்காம போனதோ அதற்கான முயற்சிகளை எடுத்து வைக்கும் பொழுது கிடைச்சிடும். நல்லா மறக்காமல் அதெல்லாம் செய்யுங்க. சூரியன் செவ்வாயினுடைய இணைவு பார்த்திங்கன்னா அரசு வேலையை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சூரியன் செவ்வாயினுடைய இணைவு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா மேசராசிக்காரங்களே மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நிறைய சொத்துக்களை வாங்கி கொடுக்கும். தந்தை உறவுகள் பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கும். ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இது வரைக்கும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாக்குமே கூட இப்போது அந்த இடத்துக்கு நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். சொத்துகளுக்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும். அதனால் முயற்சி பண்ணுங்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியன் 10 மற்றும் 11வது இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதனால் வேலை இல்லாதவங்கெல்லாம் கவலைப்படாமல் முயற்சி பண்ணுங்கள். வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னாலே போதும், உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். வருமானத்தை வச்சு நீங்கள் ஏதோ உங்களால் முடிந்த அளவுக்கு சொத்துக்களை வாங்கலாம். சின்ன சின்னதாக வாங்கினாலும் அது உங்களுடையது. உங்களுடைய உழைப்பால் வாங்கும் பொழுது அது சொத்துக்களோடைய தான் சேரும். ஸோ அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி அரசு வேலைக்கு போயிட்டேன், நான் அரசு வேலையில் தான் இருக்கேன் அப்படிங்கும் பொழுது இப்போ உங்களுக்கு ராசி அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது இன்னும் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போவீங்க. ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் இருந்து இப்போது நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உயர் பதவிகள் கிடைக்கும். ப்ரமோஷன் உங்களை தேடி வரும்.
நல்ல இடங்களுக்கு மாற்றப்படுவீங்க. நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், ப்ரொமோஷன், சேலரியில் இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அரசாங்க ரீதியாக நீங்கள் எந்த ஒரு பாதிப்புகளையும் பார்க்க மாட்டீங்க. கண்டிப்பாக இடமாற்றமும் இருக்குது. இடமாற்றம் கூட ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற இடத்துக்கு கிடைக்காம இருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எதிர்பார்க்குற இடம் கிடைக்கும். உயர்ந்த பதவிகள், உயர்ந்த சம்பளத்தோடு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பெண் குழந்தை இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேசராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள்லாம் இருக்குது. அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்ட நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். கணினி துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க, திருமணத்திற்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடியவங்க, அதை பற்றிய கவலைகள் எல்லாத்தையும் கைவிட்டுடுங்க. ஏன்னா இந்த பிப்ரவரியில் உங்களுக்கு திருமணம் உறுதியாகும். அந்த யோகம் வந்து இருக்குது. அதே போல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தை உடைய மேசராசி நேயர்களாக இருக்கீங்கன்னா அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் அப்பாவினுடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஸோ குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை, நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இந்த டைமில் செவ்வாய் உச்சமடைகிறதுனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியமும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு முருகனை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க. அடுத்த வருடம் எனக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல்கள் வைத்துட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக முருகனுடைய அருள் கிடைக்கும். குழந்தையாக முருகனே வந்து பிறப்பார். நம்பிக்கையோடு வந்து இருங்க. நம்பிக்கையை மட்டும் யாருமே வந்து இழக்கக்கூடாது. அதே போல் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்திருக்காரு. ஸோ முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல பலன் இருக்குன்றதுனால கண்டிப்பாக திருமணமாகாதவங்களும் முயற்சி பண்ணுங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது. முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் தப்பு. அதனால் முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே தாங்க இருக்குது. சொல்லப்போனால் குறிப்பிட்டு எல்லா கிரகங்களுமே நல்ல இடத்துல தான் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாயும் நல்ல உச்சம் பெற்று இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு முருகனுடைய துணையோடு பிறக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அப்படின்னு அதிர்ஷ்டகரமான நிறத்தில் இருந்து, அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளில் இருந்து, அதிர்ஷ்டகரமான கடவுள்களில் இருந்து எல்லாமே வந்து இருக்குது. அது மாதிரி பார்க்கும்போது மேசராசி நேயர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய்க்காரகனாக இருக்கக்கூடிய கடவுள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தான். குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய யோகங்கள் கிடைக்கும். முருகப்பெருமான வழிபாடுகள் செய்கிறதுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகனை வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்றது காணாமல் போயிடும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் முருகன் வழிபாடுகள் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா மேசராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த ஆண்டில் இருந்தாலும் முருகன் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா முருகனை கந்தா ஓடிவா அப்படின்னு நீங்கள் அழைச்சிங்கனாலே உடனே வந்துடுவார். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதெல்லாமே வந்து முருகனுடைய பாதத்தில் வைத்து உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் செய்து உங்களால் முடிஞ்ச மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க. ஆனால் கட்டாயமாக முருகனுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது நீங்கள் கேட்டதை கொடுப்பார். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க. இது மட்டும் இல்லாமல் முருகனை எப்படிலாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தினந்தோறும் கந்தசஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் செய்யுங்க. அப்படி அதுக்கு டைம் இல்லைன்னா போட்டாது கேளுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை மனசார வந்து உச்சரியுங்க. அன்னைக்கின்னு பார்த்து குழந்தைகளுக்கு ஏதாவது வந்து நீங்கள் தானம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே முருகனுடைய அருள் உங்களுக்கு எளிமையாக வந்து கிடச்சிடும். இந்த மாதம் உங்களுக்கு இந்த எளிமையான வழிபாடு கை கொடுக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூச்சு, வயிறு, வாய்வு பிரச்சனைகள், மூட்டு வலி பாதிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ வயது சார்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஸோ ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஆரோக்கியத்தின் மீது கவனம் எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒருவருடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவங்களுடைய கையில் தான். ஏன்னா உங்களை தாண்டி வேறு யாராலையும் சிறப்பாக பார்த்துக்க முடியாது.
நீங்கள் நலமோடு வாழ்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ ப்ராப்பராக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பெருசாக பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே கூட உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க எல்லாமே சிறப்பாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் இருக்குது. அதனால் முயற்சி எடுங்க, வெற்றி பெறுங்க. ஆராய்ச்சி தொடர்பான கல்வி படிப்பை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான யோகங்கள் இந்த மாதம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு திருப்பம் கண்டிப்பாக பிப்ரவரியில் உங்களுக்கு வந்து ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் முருகனுடைய அறுபடை வீடுகளில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மேசராசிக்காரங்க திருப்பரங்குன்றம் போயிட்டு வர்றது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவோட நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.